ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய கிருபை மாறாதது. ஆமென். ஒரு விஷயம் கூட சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்தமா சொல்ல முடியுமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் கிருபை மாறாத ஒரு கிருபை. ஹalleluya. தண்ணீரை கடந்தாலும் அவர் கிருபை மாறாது. ஆமென். அக்கினியில் நடந்தாலும் அவர் கிருபை மாறாது. ஆமென். அவர் கிருபை ஸ்பெஷலானது, வித்தியாசமானது. ஸ்தோத்திரம். எந்த ஒரு ஏற்ற தாழ்வையும் பார்த்து நம்ம கிருபையை சூழ்ந்து கொள்ளுகிற தேவன் தேவன் அல்ல. ஆமென். உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் கர்த்தருக்கு தெரியாது. அவர் அதை அறியாதவர். பணக்காரன், நீ ஏழை, நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ இந்த ஜாதி, நீ இந்த மதம், நீ இந்த குலம், இந்த கோத்திரம், இந்த வித்து, இந்த வழியா நீ வந்தவன், இவனுடைய பிள்ளை, அவனுடைய பிள்ளை, எதுவுமே ஆண்டவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, அவருடைய பிள்ளை. நீ என் பிள்ளை. அவர் யாருக்கும் நம்ம விட்டு கொடுக்கவே மாட்டாரு. நிறைய பேர் ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஆண்டவருக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று என்னன்னா, நீ அவனுடைய பிள்ளையா அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார். நீ என் பிள்ளை, அது மட்டும்தான் ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அவருடைய கையினால் உருவாக்கப்பட்டவர்கள், நாம உருவானவர்கள். புரியுதுங்களா? மனுஷன் தான் சொல்லுவான், நீ அவனுடைய பிள்ளை இல்ல, நீ ஓரமா இரு, நீ இந்த ஜாதி இல்ல, நீ ஓரமா இரு, நீ இந்த மதத்தை சேர்ந்தவன், நீ இங்க வராது, நீ இந்த குலத்தை சேர்ந்தவன், நீ இங்க வராது அப்படின்னு மனுஷன் பிரித்து பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரா இருந்தாலும் நீ என் பிள்ளை. அவ்வளவுதான். ஆண்டவருக்கு தெரிந்த ரகசியம், தெளிவுள்ள வார்த்தை ஒன்றே ஒன்றுதான், நீ என் பிள்ளை, நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த அன்புள்ள ஒரே ஒரு கடவுள், தெய்வம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சுயநலமற்றவர், சுயநலம் பார்க்கிறவர் அல்ல. சுயநலத்தை வைத்துக் கொண்டு நம்மிடம் பேசுகிற தேவன் நம் தேவன் அல்ல. அவர் எப்பவுமே நம்மை வித்தியாசம் பாராட்டுகிறவர் அல்ல. அவர் எப்போதுக்கும் நம்ம பார்த்து சொல்றது, நீ என் பிள்ளையா இருந்தாவே எனக்கு அது போதும். நிறைய பெற்றோர் சொல்லுவாங்க, நீ எதை செய்தாலும் பரவாயில்லப்பா, செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, என் பெண்ணுக்கு நீ பிள்ளையா இருந்தாவே போதும். உண்மையா நான் ஒரு வீடியோவை பார்த்தேன், ரொம்ப கண் கலங்கி போனேன், வேதனையோடு இருந்தேன். உண்மையா சொல்றேன், ஒரு தாயுடைய அன்பு இவ்வளவு மேலா இருக்குமா? ஆனா இந்த தாயுடைய அன்பே இப்படி இருக்கும்னா, அந்த தாயே நமக்கு கொடுத்த அந்த ஏசப்பாவுடைய அன்பு எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஒரு 4 வயதான பாட்டிகள், அவங்க வந்து ஒரு ஹோம்ல இருக்கிறாங்க, ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு மூதாட்டிகளையும் கேட்கும் போது அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, என் பிள்ளை வந்து இருக்கிறான், ஆனா அவனுக்கு கொஞ்ச நாள் நான் தேவைப்பட்டுச்சு, அவனுக்கு தனியா இருக்கும்போது நான் தேவைப்பட்டேன், அவனுக்குன்னு ஒரு துணை வரும்போது இப்ப நான் அவனுக்கு தேவைப்படல, அதனால கொண்டு வந்து என்ன இந்த அநாத இல்லத்துல விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு பாட்டி சொன்னாங்க. ஒரு பாட்டி சொன்னாங்க, நாங்க என்னத்தான் உங்களுக்கு செஞ்சோம், எங்க ரத்தத்தை பாலா கொடுத்தது தப்பா, என் வயித்தை கட்டி வாயை கட்டி உன்னை வளர்த்தது தப்பா, நான் ஒரு தவறும் நான் செய்யல, ஆனா என்னையே இந்த இடத்துல முகம் தெரியாத இடத்துல கொண்டு வந்து என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு ஒரு பாட்டி சொன்னாங்க. ஒரு மூதாட்டி சொல்லும்போது நான் கலங்கி நின்றேன். என் மகன் திருமணத்தை நல்ல முறையில பண்ணி வச்சேன், நான் எங்கேயாவது போனா என் பிள்ளை என்னை விடவே மாட்டான், என் முந்தானியை பிடிச்சிட்டே ஓடி வருவான். சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொஞ்சம் வளர்ந்தான், என் கையை பிடிச்சு நடந்தான், கொஞ்சம் வளர்ந்தான், என் பின்னால வந்தான். அப்படியே அவனுக்கு திருமண வாழ்க்கை வந்துச்சு, என் பின்னால வரவன் எனக்கு முன்னால போக ஆரம்பிச்சான். எல்லாமே என் பிள்ளை எனக்கு தான் செய்வான், என்னை பார்த்துக்குவான், நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைய நான் வளர்த்துருக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கையோடு காத்திருந்தேன். சில நாள் கடந்து போச்சு, மனைவி பேச்சை கேட்டு என் பிள்ளை ஒரு நாள் என்னை வண்டியில ஏற்றி உட்கார வச்சுட்டு எங்கேயோ என்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னான். நேரம் கூட்டிட்டு வந்தா ரொம்ப தொலைவு நாங்கள் வந்துட்டோம், ரொம்ப தொலைவு நாங்கள் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் ஒரு வீடு மாதிரி இருந்தது. அந்த வீட்டாண்ட இறக்கிட்டு அந்த வீடு திறக்கல, பூட்டி கிடந்தது. அந்த வீடு நானும் படிக்க தெரியாத ஒருவர், அந்த வீடு பூட்டி கிடந்துச்சு. அந்த வீட்டு வாசல்ல ஒரு திண்ணை மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. அவன் என்ன சொன்னான், அம்மா நம்ம இவ்வளோ தொலைவு வந்துட்டோம், ரொம்ப டயர்டா இருப்பீங்க, கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு டீ வாங்கிட்டு வரேன், ஏதாவது குடிக்க வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. ஐயா 10 நிமிஷம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, 1 hour ஆச்சு,
15 வருடம் ஆச்சு என் பிள்ளை வரல. 15 வருடம் ஆச்சுயா என் பிள்ளை வரல. ஆனா என் பிள்ளை எங்கேயோ இருக்கிறான்னு மாத்திரம் தெரியுது. ஆனா அவன் நல்லா இருக்கணும்ன்றது என் ஆசை. என்ன சொல்றேன்? ஒரு தாயுடைய அன்பு காற்றிலும் மேலான ஒரு அன்பு இயேசுவின் அன்பு. அந்த தாய் அழுதும் போது உண்மையா நான் ரொம்ப கலங்கி போனேன். 1/2 மணி நேரம் வரேன்னு சொல்லிட்டு போனேன். என் பிள்ளை 15 வருடம் ஆகியும் பிள்ளை வரல. கடைசியில் நான் ஒரு அம்மாவை கேட்டேன், இது என்ன இடம் அப்படின்னா, அனாதை ஆசிரமம்னு சொல்லும் போது நான் உடைந்து போனேன். கஷ்டப்பட்டு என் பிள்ளையை நான் வளர்த்தேன். கஷ்டப்பட்டு என் பிள்ளை எங்க நின்னாலும் என் பிள்ளைக்கு தான் முதலிடத்தை நான் கொடுப்பேன். என் கணவர் என்னை அடிக்கும் போது கூட என் பிள்ளைக்காக தான் நான் உயிர் வாழ்ந்தேன். என் கணவர் என்னை திட்டும் போது என் பிள்ளைக்காக தான் நான் உயிர் வாழ்ந்தேன். என் கணவர் என்னை தூசிக்கும் போது தான் என் பிள்ளைக்காக உயிர் வாழ்ந்தேன். ஆனால் என் பிள்ளைக்குன்னு ஒரு உறவு வந்ததுக்கு அப்புறம் யாரோ ஒரு முகம் தெரியாத ஒரு வீட்டு வாசல்ல திறக்க கூட இல்லாத ஒரு கதவு பக்கத்துல விட்டுட்டு போயிட்டான். 15 வருடம் ஆகி என் பிள்ளை வரல. பரவாயில்ல, அவன் வரா கட்டி பரவாயில்ல. ஆனா ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், என் பிள்ளை நீ கேட்டுட்டு இருந்தியானா உனக்கு சொல்றேன், நீ எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும். உங்க தாயுடைய அன்பு பாருங்க, அவ்வளோ துரோகத்தை அந்த தாய்க்கு அந்த மகன் விதைச்சு வச்சாலும் அந்த தாய் சொல்ற ஒரு வார்த்தை, நீ எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும்ன்றது அந்த தாயுடைய ஆசை. ஒண்ணு மாத்திரம் அந்த தாயில் கரத்தை கூப்பி கேட்கிறேன். உண்மையா சொல்றேன், என் மகனுக்கு மாத்திரம் இல்ல, பாக்குற ஒவ்வொரு பிள்ளைக்கு சொல்றேன், அப்பா அம்மாவை தயவு செய்து முகம் தெரியாத இடத்துல விட்டுறாதீங்கப்பா. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நீங்க எனக்கு பிள்ளைங்க, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நாங்க உங்களுக்கு பிள்ளைங்கப்பா. உண்மையா சொல்றேன் ஐயா, உடைந்து போனேன். ஒரு தாயுடைய இருதயம் பரிதவிக்கிறத கண்ணீரோடு அந்த வார்த்தை பகிர்ந்து கொண்டதை நான் கேட்டேன். உடைந்து போனேன். உண்மையா சொல்றேன், வாழற வாழ்க்கை ஒன்றே ஒன்றுதான். அது உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை, அன்பு நிறைந்த வாழ்க்கையா இருக்கணும். இந்த தாயே இப்படி ஒரு துரோகம் செய்த பிள்ளைக்கு மனம் இறங்குவாள் என்றால் அந்த தாயை உண்டாக்கின இந்த ஆண்டவருக்கு எவ்வளவு இரக்கம் அன்பு இருக்கும். பிசாசு கேட்டான், இந்த ஜனங்களுக்காக நீ ஏன் இப்படி பரிதபிக்கிற? இயேசுவை பார்த்து பிசாசு கேட்டான், நீ இந்த ஜனங்களுக்காக ஏன் பரிதபிக்கிற? இந்த ஜனங்க பொல்லாதவர்கள், உன்னை காட்டி கொடுப்பாங்க, கன்னத்துல அறைவாங்க, முள்முடி சூட்டுவாங்க, கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடிப்பாங்க. இந்த ஜனங்களை விட்டு இந்த ஜனக்காக பரிதபிக்காத, இந்த ஜன கூட்டம் பொல்லாதது, உன்னையே ஒரு நாள் காட்டி கொடுக்கணும்னு சொல்லி பிசாசு ஆண்டவரிடத்துல கேட்கும் போது ஆண்டவர் ஒரு பதிலும் சொல்லல. மறுபடியும் ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைங்களை என்கிட்ட கொடுத்துருப்பார். பிசாசு மறுபடியும் அவன் வாக்குவாதத்தை நிறுத்தல. மறுபடியும் அவன் சொல்றான், எதுக்காக? சரி, எதுக்காக தான் இந்த பிள்ளைகளை நீ நேசிக்கிற? ஆண்டவர் ஒரு பதிலும் சொல்லல. உடனே ஆண்டவர் மறுமொழி கொடுக்கிறார், நான் என்ன கொடுத்தா என் பிள்ளையை நீ கொடுப்ப? நான் என்ன கொடுத்தனா என் பிள்ளையை நீ என் கையில கொடுப்ப? என் பிள்ளைக்காக தான் இந்த உலகத்துல சிங்காசனத்தை விட்டு நான் இறங்கி வந்திருக்கிறேன். எதை கொடுத்தா என் பிள்ளை என்கிட்ட மறுபடியும் கொடுப்பேன்? பிசாசு கேட்டானா, உன்னால முடியாது. இல்ல கேளு, நான் தரேன். உங்களால முடியாது, நீ கேளு, நான் தரேன். உடனே பிசாசு சொன்னா, 2 காரியம் தான், நிறைய கூட இல்ல, 2 காரியம். உன் பிள்ளைங்க உனக்கு வேணும்னா, ஒண்ணு உன்னுடைய ரத்தம், 2வது உன்னுடைய ஜீவன். இது உன்னால தர முடியுமா? என் ஆண்டவர் ஒரு வார்த்தை யோசிக்காம சொன்னது, நான் மனப்பூர்வமா தரேன் என் பிள்ளைகளுக்கு. என் ஜீவனையும் என் ரத்தத்தையும் நான் மனப்பூர்வமா தரேன் ஐயா. இது போல ஒரு தெய்வம் இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை. நான் மாத்தட்டி சொல்றேன், பெருமையா சொல்றேன், மனப்பூர்வமா சொல்றேன். தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்த ஒரே ஒரு அப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உண்மையா அந்த நியூஸ் அந்த வீடியோவை நான் பார்க்கும்போது சொன்னது ஒரே ஒரு காரியம், இந்த தாய்க்கே இவ்வளவு அன்பு இருக்குன்னா, இந்த தாய்க்கே தன் துரோகம் செய்த பிள்ளை மேல இவ்வளவு அன்பு இருக்குன்னா, அதை காட்டிலும் மேலான ஒரு அன்பு முடியாதல்லவா? அன்பு போல இந்த உலகத்துல ஒரு அன்பு இல்லையா? தாழ்மையா கேட்கிறேன், எங்க இருந்தாலும் எதை செய்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு மாத்திரம் விலகி போயிடாதீங்க. அந்த அன்புக்குள்ள இருந்தா மாத்திரம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பில இருக்கிறவர்கள்
பாக்கியம் பெற்றவர்கள். இந்த வேதம் சங்கீதத்தில் அழகா படிச்சோம்ல, மரண பரியந்தும். இந்த வார்த்தை சொல்லுது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். யாரா? நம்முடைய தேவன். நீங்க உரிமை பாராட்டணுங்க. யாருக்காகவும் இந்த தெய்வத்தை நீங்க விட்டு கொடுத்துடவே கூடாது. யாருக்காகவும் இந்த தெய்வத்தை நீங்க இழந்துடவே கூடாது. ஏசா அற்ப காரியத்திற்காக ஆசீர்வாதத்தை இழந்து போனான். அற்ப பிரயோஜனத்திற்காக ஏசா ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ஆனால் யாக்கோபோ அற்ப காரியம் மறைந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேண்டியது ஆசீர்வாதம். ஒரே குறிக்கோள் தான். அவன் கூடார வாசிதான், குணஸ்தாலி தான். அவனுக்கு அப்பா அம்மாவை தவிர வேற யாரும் தெரியாது. ஆனா அவன் எதிர்பார்த்தது என்ன? அழிந்து போகிறது அவன் நினைக்கல, அழியாத நித்திய ராஜ்யத்தை அவன் தேடனான். இரு பரிவாரங்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இரு பரிவாரங்கள் அவனுக்கு வெகுமதியாய் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு ஒன்று மாத்திரம் சொல்றேன், உங்களுக்கு அந்த வெகுமதி வேண்டும் என்றால் உலகத்திற்காக உன்னதத்தை இழந்துடாதீங்க. உலகத்துக்காக உன்னதத்தை இழந்துடாதீங்க. ஐயா, உலகம் ஒரு நாள் நம்மை விட்டு மாறும். வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழியாது சிஸ்டர். யாருக்காகவும் எதற்காகவும் எந்த உலகத்தின் பொருளுக்காகவும் என் அப்பன் இயேசுவை இழந்துடாது. அவர் உன் கூட இருக்கிற வரைக்கும் சத்துரு தூர இருந்துதான் உன்னை பார்க்க முடியும். கர்த்தர் உன் கூட இருக்கிற வரைக்கும் தான் சத்துரு வெளியே நின்று உன்னை பார்க்க முடியுமே தவிர கிட்ட வர முடியாது. என்னைக்கு அவரை விட்டு நீ விலகுறியோ கிட்ட வர ஆரம்பிச்சிருவான். சவுல் தெரியுமா உங்களுக்கு? தாவீதுக்கு விரோதமாய் போராடின அவனுடைய மாமனார் சவுல். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகின போது பொல்லாத ஆவி அவனை ஆளுகை செய்து பார்த்துட்டே இருந்தான். எப்ப ஆண்டவர் அவனை விட்டு விலகுவார்னு பார்த்துட்டே இருந்தான். ஆண்டவர் அவனை விட்டு வெளியே கடந்து போனது கூட சவுலுக்கு தெரியல. மெதமெதமெதான் இருக்கிறான். அவனுக்குள் இருந்தது என்னன்னா வைராக்கியம், போராம. அவன் வேதம் படிச்சவன சொல்ல, காய் மரத்தை போல பார்த்தானா, கசப்பு மரத்தை போல தாவீதை அவன் பார்த்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ என்றைக்கு ஆண்டவருடைய அடைக்காலத்திலிருந்து பாதுகாப்பிலிருந்து நீ விலகுறியோ சத்துரு பார்த்துட்டே இருந்து உன் மேல வந்துருவான். புரியுதுங்களா? எந்த ஒரு நாளிலும் கர்த்தருடைய அன்பை விட்டு மாத்திரம், அரவணைப்பை விட்டு மாத்திரம் விலகி அங்க பக்கம் இங்க பக்கம் சாஞ்சிராதீங்க. நம்மை சுற்றிலும் மறைவாய் கண்ணுக்கு தெரியாத கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம காலை வச்சோம் அப்படின்னா, வைக்கும் போது ஒண்ணும் தெரியாது, எடுக்கும் போதுதான் தெரியும். ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருடைய அன்பிலே நிலைச்சிருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையில எங்க போனாலும், ஒரு சைக்கிளை எடுக்கும் போது கூட ஜெபத்தோட எடுங்க. சைக்கிள் மேல கரத்தை வச்சு ஜெபம் பண்ணிட்டு எடுங்க. நமக்கும் உலகத்தானுக்கும் வித்தியாசம் உண்டு. நமக்கும் உலகத்தின் மனிதனுக்கு வித்தியாசம் உண்டு. அவன் கண்கள் தன்னுக்கு முன்பாக எதை வேண்டுமானாலும் வைத்து செயல்படலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கு முன்பாக யார் இருக்கணும் தெரியுமா? இயேசு. அவர் மாத்திரம் தான் இருக்கணும். நீங்க எதை செய்தாலும் ஸ்தோத்திரத்தோட செய்யுங்க. எதை செய்தாலும் இயேசு என்ற வார்த்தையோடு செய்யுங்க. இயேசு என்ற வார்த்தை உனக்குள் எழுதப்படாவிட்டால் உண்மையா சொல்லுகிறேன், காப்பாற்றப்பட முடியாது. இயேசு என்ற ஒரு வார்த்தை உன் இருதயத்தில் அச்சடிக்கப்படாவிட்டால் உன் வாழ்க்கை நிலைத்திருக்க முடியாது. இந்த பூமி நம்மை விட்டு மாறும். பூமியில் இருக்கிற அன்பு நம்மை விட்டு மாறும். உங்களுக்கு ஒரு வீடியோவை பார்த்து, நேற்று தான் அது முழுமையா பார்த்தேன். எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம் தெரியுமா? தன் தாய், ஒன்னும் வேதத்துக்குள்ள போகல, ஒரு தாய் அங்கும் இங்கமா கடன் வாங்கிட்டாங்க. தவறான உறவுகள் நிமித்தமாய் கடன் வாங்கினாங்க. கந்து வட்டிக்கு கடன் வாங்கின அந்த தாய் என்ன பண்ணாங்க, அந்த கந்து வட்டி கடனை கொடுக்க முடியல. கடன்காரன் வீட்டுக்கு முன்னால வந்து நச்சரிக்கிறான். ஒரு நாள் கடன்காரன் சொன்னான், இன்னைக்கு நான் அடுத்த வாரம் நம்ம ஊர்ல திருவிழா நடக்குது, நீ கடத்தை கொடுக்கலன்னா அந்த திருவிழாலேயே நான் உன்னை எல்லா ஊர் ஜனத்துக்கு முன்னால அசிங்கப்படுத்துவோம். ஊர் ஜனத்துக்கு முன்னால உன்னை மானத்தை வாங்குவோம். ஒழுங்கா கடத்தை கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாய் அதிர்ந்து போனான். அந்த பெண் அதிர்ந்து போனான். நான் என்ன செய்வதுன்னு தெரியல. அந்த பெண்ணுக்கு 3 பிள்ளைங்க, 2 பெண் பிள்ளைங்க, ஒரு ஆண் பிள்ளை. புரியுதா? பாருங்க, சுயநலமான அன்பு. கடனை கொடுக்க முடியல அப்படின்றதுக்காக தன்னுடைய 2வது பெண்ணை
யாருக்கும் தெரியாம எடுத்து போய் கழுத்தை நெரிச்சு கொலை செய்து ஏதோ ஒரு வனாந்தரத்தில் இருக்கிற பாழும் கிணத்துல போட்டுட்டு வந்துட்டான். அர்த்தம் யாருக்குமே தெரியல. கொஞ்ச நாள் தேடுறாங்க, காணோம். அதுக்கப்புறம் போலீஸ் இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க பேசும்போது முரண்பாடான பதில். உடனே இவன் மேல சந்தேகப்பட்டு விசாரிக்கும் போது கடைசியா சொல்றேன், நான் தான் என் பிள்ளை கொலை செஞ்சுட்டேன் அப்படி சொல்லும்போது, உன் பிள்ளை எங்க கொலை செஞ்ச காட்டுன்னு சொல்லி காட்டும்போது ஒரு பெரிய, நான் ரொம்ப தூரம் நடந்து போகும்போது ஒரு வனாந்தரத்துல மிகப்பெரிய ஒரு பாலும் கிணறு இருக்கு, அந்த கிணத்துல போட்டு வச்சிருக்கான். கண்டுபிடிச்சிட்டு கடைசியில விசாரிக்கிறாங்க, எதற்காக உன் பெண்ணை கொலை பண்ண? உன் சின்ன பிள்ளைய பெற்றெடுத்த பிள்ளையே ஒரு தாய் ஏன் கொலை பண்ண வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, கடங்காரன் என் வீட்டுக்கு முன்னால வந்து டெய்லியும் கடத்தை குறிச்சு பேசினா, அவன் கடைசியில சொன்ன வார்த்தை, இந்த திருவிழா முடிக்கும் முன்னால நான் இந்த திருவிழாவை உன்னை அசிங்கப்படுத்துவோம், எல்லாரும் முன்னாடியும் உறவுகள் முன்னால உன்னை வேதனைப்படுத்துவோம், கேவலப்படுத்துவோம்னு சொன்ன நிமித்தமா என் வீட்டுல ஒரு சாவு விழுந்தா கடங்காரன் கொஞ்ச நாளைக்கு என்ன கேள்வி கேட்க மாட்டான்ல, இழவு விழுந்த வீடுன்னு சொல்லி ஒதுங்கி இருப்பான். அதனால இழவு விழுந்த வீடா மாத்தணும் என்பதற்காக தான், கடங்காரன் என் வீட்டு வாசல்ல வரக்கூடாது என்பதற்காக தான் என் பிள்ளைங்க நான் கொலை செஞ்சேன். இது போல ஒரு தாய் எங்காச்சும் பார்த்திருப்பீங்களா? தான் சுயநலத்துக்காக பாவம் அறியாத ஒரு பிள்ளைய, ஒன்றும் தெரியாத பிள்ளை எடுத்து கிணத்துல போட்டு சாகடிக்கிற கொடூரமான தாயின் அன்பு இந்த உலகத்திலே மாறும் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு உண்மையா பொய்யா? அதுதான் ஆண்டவர் அப்பவே முன்னமே சொல்றாரு, பெற்றெடுத்த தன் தாயை, அதாவது ஒரு தாயானவள் தன் பாலகனை மறப்பாளோ சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, அவள் மறந்தாலும். அப்படின்னா என்ன? இந்த உலகத்துல தாயுடைய அன்பு பொய் தான். ஹலோ, எல்லாருடைய தாயுடைய அன்பு நான் சொல்லல, ஒரு சில அன்புகள், ஒரு சில அன்பு இந்த உலகத்துல பொய்யாதான் மாறுகிறது. பெற்றெடுத்த தன் தாய் தன் பிள்ளையின் அன்பை, தன் பிள்ளைய மறப்பாலும் அவள் மறந்தாலும், அப்பவும் ஆண்டவர் முன்னால நிக்கிறார், நான் உன்னை மறக்கவே முடியாது, ஏன்னா நீ என் பிள்ளை. இதுதாங்க உரிமையுள்ள ஒரு அன்பு, உன்னதமான ஒரு அன்பு. அவர் சொல்ற, யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் மகனே, நீ கலங்காத, ஏன்னா நீ என் பிள்ளை. இந்த உரிமை பாராட்டுகிற ஒரே தெய்வம் ஆண்டவர் ஆகிய. அல்லேலூயா. ஒரு சில தாயுடைய அன்பு பொய்யாதான் அந்த உலகத்தில் இருக்கு. உண்மையா, நான் எல்லாரையும் சொல்லல, ஒரு சில தாயார்கள் மாத்திரம். இன்னொரு வீடியோவை பார்த்தேன், ஒரு தாயானவங்க வெளிநாட்டுல ஹாங்காங் பகுதியில ஒரு தாய் வந்து வேலைக்கு போயிருக்கிறாங்க. தான் பிள்ளை வந்து ரொம்ப விளைவினப்பட்டு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த 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 மகன் வந்து 2 வாரமா கண்ணு திறக்கல, கொரோனா ஸ்டேஜுக்கு போன ஒரு சூழ்நிலை. தான் பிள்ளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பிள்ளைக்கு மருத்துவம் சொல்றாங்க, நீங்க வேலைக்கு போங்க, உங்க பிள்ளை கண்ணு திறக்கிறதுக்கு லேட் ஆகும், ரொம்ப நாள் ஆகும், வருஷ கணக்கு ஆகலாம், நீங்க வேலைக்கு போயிட்டு வாங்க, உங்க வேலையை நீங்க செய்யுங்க, நாங்க பாத்துக்கணும்னு சொல்லி மருத்துவமனையில சொல்லும் போது, அந்த மகள் வேலைக்கு போயிட்டாங்க. வேலையில இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு, உன் பிள்ளை கண்ணு முடிச்சுட்டான் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே பார்த்துட்டு இருந்த வேலையை அப்படியே விட்டு அந்த பிள்ளை ஓடி வருது. அந்த அம்மா ஓடி வராங்க. ஓடி வரும்போது அந்த குழந்தை உட்காந்துட்டு மொபைல் பார்த்துட்டே இருக்கு. உடனே தாய் உள்ள அந்த ஹாஸ்பிட்டல் ரூமுக்குள்ள என்ட்ரி ஆன உடனே அந்த மொபைலை போட்டுட்டு அந்த பிள்ளை கத்துது, மம்மி அப்படின்னு சொல்லி கத்துன உடனே அந்த தாயும் அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சிட்டு அழுற அந்த காட்சியை பார்க்கும்போது என் உள்ளமெல்லாம் அப்படியே ரொம்ப பாருங்க, இது போலயே தாயார் உலகத்துல இருக்கிறாங்க. அப்படியே அரவணைச்சு அப்படியே சேர்த்து கட்டி பிடிச்சி 2 பேரும் அப்படியே அழும்போது ரொம்ப எனக்கு பார்க்கவே ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் வேதனை. தன் பிள்ளைக்காக இறக்கப்படுகிற சில தாயின் குணங்கள் இந்த உலகத்துல ஒன்றுமே. பாருங்க, சுயநலமான அன்பு இருக்கு, சுயநலமற்ற அன்பு இருக்கு. ஆனா இந்த 2 அன்புக்கு மத்தியில் உன்னதமான அன்பு இயேசுவின் அன்பு. ஆண்டவர் இன்றைக்கு பேச போகிற வார்த்தை அதுதான், அன்பு. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 கொரிந்தியர், தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். நீங்க தேவனால் அன்பு கூறுகிறவர்களா இருப்பீங்கன்னா, நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், ஆண்டவருடைய வம்சமா இருக்கிறேன், ஆண்டவருடைய வித்தா இருக்கிறேன், ஆண்டவருடைய வாழ்க்கையா இருக்கிறேன், ஆண்டவருடைய அடையாளமா இருக்கிறேன் என்று சொல்வது பெரிய காரியம் அல்ல. நீங்க ஆண்டவரை போல இருந்தா மாத்திரம்தான் ஆண்டவருடைய அன்புக்குள்ள நிலைச்சிருக்க முடியும். இந்த வேதம் சொல்லுகிறது, தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் உன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால்,
உனக்குள்ளே ஆண்டவர் வாசம் செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் உனக்குள்ளே வர வேண்டும் என்றால், நீ தேவனுடைய அன்பு உனக்குள்ளே இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக பேருக்குள்ள அன்பு அற்று போகிறது, பாசம் அற்று போகிறது. சுயநலத்திற்காக, தன்னுடைய சுய இச்சைக்காக இன்றைக்கு உலகத்தின் அன்பு மாறுகிறது. சுய ஆசைக்காக உலகத்தின் அன்பு மாறுகிறது. இந்த தாயுடைய அன்பு அப்படிதான். தன்னுடைய சுய லாபத்திற்காக, சுய இச்சைக்காக, சுய ஆசைக்காக தாம் பெற்றெடுத்த பிள்ளையே கொலை செய்கிற ஒரு அன்பு. இந்த அன்பு உண்மையானதல்ல, மாயமாலமான அன்பு. அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுகிறது, தேவனில் அன்பு கூறுகிறவன் அவருக்குள் இருக்கிற நீ அன்புள்ளவனாய் இருப்பாய் என்றால் நீ தேவனுடைய பிள்ளை என்று ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய பிள்ளை என்று எப்ப நிரூபிக்க முடியும்னா, ஆண்டவருடைய அன்பு மற்றவரிடத்தில் நீ வெளிப்படுத்தும் போதுதான். இன்றைக்கு உறவுகளுக்குள்ள அன்பு அற்று போகிறது. மாமியார் மருமகளுக்குள்ள உறவுகள் அன்பு அற்று போகிறது. ஒரு அம்மா சொன்னாங்க, என் மாமியார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்கிட்ட பேசுனாங்க. ஆனா என் மாமியார் இதற்கு முன்னால இப்படி பேசுற ஆள் இல்ல. என்னை பார்த்தாவே எரிஞ்சு விடுவாங்க. எனக்கும் என் மாமியாருக்கும் சில வாக்குவாதம், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம், எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. கடைசியில இப்ப எப்படியோ ஒரு 15-25 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் என் மாமியாரை பாக்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பார்த்த உடனே அவங்க பேசுனாங்க. ஆனாலும் என் இருதயம் அவங்களுக்குள்ள ஒட்டல. ஏன்னா திடீர்னு அவங்க குணங்கள் மாறினாலும் மாறும், ஆனாலும் அவங்க வீட்டு வாசப்படியில் எனக்கு போக பிரியமில்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உலகத்தின் அன்பு உன்னை மனுஷனிடத்திலிருந்து விலக்கிதான் பார்க்கும், சேர விடாது. ஆனால் அகாப்பே அன்பு என்ற இயேசுவின் அன்பு, அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் செய்யட்டும், எதை வேண்டுமானாலும் செய்யட்டும், ஆண்டவருடைய அகாப்பே அன்பு எனக்குள்ள இருக்கும் என்றால் நான் அவர்கள் மேல் அன்பாகவே இருப்பேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தெய்வம். இன்றைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், அந்த அம்மாவுக்கு சொன்னது அதுதான். இன்றைக்கு உலகத்துல அநேக தெய்வங்கள் நீங்க சொல்லலாம், ஒரு தெய்வம் ஒன்று உண்டு. அந்த தெய்வம் சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு எதிரில் இருக்கிறவன் எதை செய்கிறானோ என்று நீ காணாத, நீ அவனுக்கா என்ன செய்ய. இந்த வேதம் அதுதான் சொல்லுகிறது, தேவனில் அன்பு கூறுகிறவன், அந்த வார்த்தை அழகா அடுத்து சொல்றாரு, அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். கர்த்தர் உன்னை அறிந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்றால், சகல காரியங்களிலும் அவர் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால், சகல காரியங்களில் அவர் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால், நீங்க தேவனில் அன்புல நிலைச்சிருக்கணும். இயேசு அன்பா இருக்கிறார் எப்படி உங்களால சொல்ல முடியும்? நாம வெளிப்படுத்தினாதான் அந்த அன்பு வெளிப்படும். அல்லேலூயா. எனக்கு அநேக நெருக்கம் வந்தாலும் என் இருதயத்தில் இருந்த ஒரே ஒரு வசனம் இதுதான், நான் ஆண்டவரால் அறியப்பட்டிருப்பேன் என்றால் அவருடைய அன்பு என்கிட்ட இருக்கும். அவர் என்னை அறிந்து வைத்திருந்தாதான் அவருடைய அன்பு என்கிட்ட இருக்கும். அப்ப நான் அவருடைய அன்பை வைத்திருந்தாதான் அவர் என்னை அறிந்து கொள்ள முடியும். அவர் என்னை அறிந்து கொள்ளுகிறாருன்னு சொல்லி என்னுடைய அன்பும் என்னுடைய குணங்களும் வேற மாதிரி இருந்தா நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்வதற்கு பிரயோஜனம் அல்ல. புரியுதுங்களா நான் சொல்றது? நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று மார்த்தட்டுவது, இயேசு அன்பாக இருக்கிறார் என்று சொல்லுவதற்கு வார்த்தை அல்ல. அது பெரிய காரியம் அல்ல, அதை செயல்படுத்த வேண்டும். இந்த வேதம் அதுதான் சொல்லுது, தேவனில் அன்பு கூறுகிறவன் அவன் தேவனால் அறியப்பட்டான். தேவனில், தேவனுக்குள்ள இருக்கிற நீ அன்பா இருக்கணும். மற்றவங்க மத்தியில, மத்தவங்க மேல, யாரு மேல அன்பு காட்டணும். பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது, அவ கொஞ்சம் நெஞ்ச வார்த்தை பேசல, என்ன கொலையா கொண்டு சாகடிச்சா, வார்த்தையில என்ன என்னைக்கோ சாகடிச்சுட்டா, அவகிட்டயும் மறுபடியும் போய் பேச சொல்றீங்க, அவர்கிட்டயும் மறுபடியும் போய் பேச சொல்றீங்க. என் ஜீவன் போனாலும், என் தலையே போனாலும் மறுபடியும் வீட்டு வாசல்ல போய் நான் நிக்க மாட்டேன். சரி, இப்போ ஆலயத்தின் வாசல்ல மட்டும் வந்து நிற்கும் போது உனக்கு அந்த எண்ணங்கள் தோணலையா? ஐயோ, நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன், உண்மையா இருக்கிறேனா? ஆண்டவரை நான் அறியப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருடைய அன்பு எனக்குள்ள இருக்கா? எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு உதாரணம். நம்ம எதை செய்தாலும் ஆண்டவர் நமக்கு உதாரணமா இருக்கிறேன். அது சொல்ல, நான் உனக்கு மாதிரியை காண்பிச்சிருக்கேன், நான் தான். என்னை நினைவு கூறும்படி இதை செய்ய. நான் எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தனோ அதே போல இந்த உலகத்துல வாழ. அதுதான் உன்னுடைய வேலை. ஆண்டவர் இந்த உலகத்துல நாம எதுக்கு படைச்சாருன்னா, காலையில எழுந்துக்கணும், பல்ல தேய்க்கணும், சாப்பிடணும், நம்ம உலக வேலையை செய்யணும், தூங்கணும், திருப்பி வரணும், போகணும். இதுக்காக ஆண்டவர் படைக்கல. அவர் செய்த பணியை நம்ம செய்வதற்காக. அவர் என்ன செஞ்சாரு? காலையில எழுந்துட்டாரு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல போய் பல்ல வலி குளிச்சுட்டு யாராச்சும் ஒருத்த வீட்டுல சாப்பிட்டு போயிடலான்னு இருந்தாரா?
நரிகளுக்கும் குருவிகளுக்கும் கூட இருந்துச்சான். ஆனா அவர் தலை சாய்க்க கடுகளவு கூட. அப்படி என்றால் என்ன? அவர் எந்த சூழ்நிலையிலும் அநேகரை தேடி 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 தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். அவருக்கு ஓய்வு நேரமே இல்லை. சரி, அப்படியே ஓய்வு எடுக்கலாம்னு சொல்லி அடுத்த அந்த படகுல போய் படுத்த உடனே அப்பவும் விட்டாங்களா? கொஞ்ச நேரம் கூட தூங்க முடியல. போதகரே, உங்களுக்கு கவலை இல்லையா? யாரை பார்த்து கேட்கறது? உலகத்தை படைத்து அண்ட சராசரங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவரை பார்த்து உலகத்தின் மனுஷன் கேட்கிறான், உங்களுக்கு கவலை இல்லையா? ஐயா, நான் சொல்லட்டுமா? இந்த உலகத்துல மனுஷனுக்குள் இருக்கிற இந்த இயேசுவின் அன்பு உனக்கு அற்று போச்சுன்னா கவலை கண்டிப்பா வரும். கவலை எப்படி வரும் அப்படின்னா, அன்பு அற்று போனா தான் வரும். உண்மை அற்று போனா தான் வரும். கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை அற்று போனா தான் கவலை, வேதனை வரும், பயம் வரும். சொல்றேன், எதை செய்தாலும் நீங்க ஒரே கோட்டில இருந்து பாருங்க, இயேசு என்ற ஒரே பாதையில் இருந்து பாருங்க, உங்க வாழ்க்கை தடம் பொருளாது. தேவனில் அன்பு கூறுகிறவர் அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். நம்ம இயேசுவால் அறியப்பட வேண்டும் என்றால், இயேசு நம்மளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசு நம்மை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசுவின் அன்பு நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் அன்பு நமக்குள்ள இருந்தாதான் நம்ம இயேசுவால் அறியப்பட முடியும். இல்லாவிட்டா நம்ம வார்த்தையில சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். நான் இயேசுவின் பிள்ளை, நான் ஊழியக்காரன், நான் விசுவாசி, நான் பாஸ்டர், நான் இவாஞ்சலிஸ்ட், நான் சபை போதகர், மீட்பனா இருக்கிறேன், எல்லாம் சொல்லிட்டே தான் இருக்கணும். ஆனா உனக்குள் வெளிப்படாவிட்டால் பிரயோஜனம் அல்ல. எட்டு சுரக்க கூட்டு போதவாது என்ற கதை தான். அல்லேலூயா. அடுத்தபடியாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. நான் சீக்கிரம் முடிக்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். பக்கம் 269ஆம் பக்கம், புதிய ஏற்பாடு 24. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும். இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிற அன்பு பணத்தை கொடுத்து மாற்ற முடியாது. ஏசப்பா கிட்ட இருக்கிற அன்பு ஏதோ ஒரு பொருளை கொடுத்து, லஞ்சத்தை கொடுத்து ரகசியமாய் வாங்கிக் கொள்ள முடியாது. இயேசுவின் அன்பு அழியாத அன்பு. எதை காட்டியும் அவருடைய அன்பை அழிச்சிடவே முடியாது. உயர்ந்த மலையில கொண்டு போய் தாழ விழுந்து என்ன பணிஞ்சிக்கோ இல்ல இன்னத தாழபதி உங்களுடைய தூதர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சொன்னான். ஆசைய காட்டனா, இந்த ஜனங்களை விட்டு எல்லா செல்வத்தை காட்டனா, இந்த ஜனங்களை விட்டுடு. ஆனாலும் என் ஆண்டவருடைய அன்பு அழியாத அன்பு அல்லவா? இதை கண்டாலும் அது மதிமயங்கல. என் ஆண்டவர் அதை கண்டு மதிமயங்கல. வெள்ளியும் பொண்ணு யாருடையதுங்க? அதையே அவருக்கு திருப்பி கொடுக்க பாக்குறான். நான் உனக்கு கொடுக்குறேன். எவ்வளவு ஒரு இது இருக்கணும் அவனுக்கு. படைத்தவருக்கே மறுபடியும் கொடுக்குறான். பாருங்க, அவன் அவ்வளவு ஆசைகளை காட்டி நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம்? இல்லைங்கய்யா, நாம இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஒரு 10 ரூபாய் கட்டு, ஒரே ஒரு கட்டு வச்சு நம்ம கிட்ட காட்டினா இதை செய்ய நாம செஞ்சுட்டு போயிட மாட்டோம். அப்ப நம்முடைய அன்பு என்ன அன்பு? அழியிற அன்பா அழியாத அன்பா? ஆனால் என் ஆண்டவருடைய அன்பு பாருங்க, அழியாத அன்பா. அது அந்த வார்த்தை ஹைலைட் பண்ணி சொல்றாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கொள்கிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய அழியாத அன்பு நமக்குள்ளும் இருக்கும் என்றால், அந்த அழியாத அன்பு மற்றவர்களிடத்திலே காட்டும் பொழுது, இயேசுவின் இடத்தில் காட்டும் பொழுது, நாம கர்த்தருக்குள்ளே நிலைத்திருப்போம். அழியாத அன்பு நமக்குள்ளே இருக்கும் என்றால், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. அப்ப நம்ம அழியாத அன்புள்ளவர்களா இருக்கணும். அழியாத அன்புள்ளவருடைய பிள்ளையாய் நம்ம இருக்கணும். அவருடைய அன்பு மாறாது. ஆனா நாம அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாமும் அப்படித்தான் இருந்தாகணும். அப்பதான் நம்ம இயேசுவின் அடையாளம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வித்து என்று சொல்லிக் கொள்ள முடியும். தேவனுக்குள் இருக்கிற நாம அன்பு மாத்திரம் இழந்துடக்கூடாதுங்க. அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் கேட்டு பாருங்க, உங்களுக்கு பணம் முக்கியமா அன்பு முக்கியமானு கேட்டு பாருங்க. 100க்கு 90 பேர் என்ன சொல்லுவாங்க?
அப்ப அன்பு ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. அன்பை வச்சுட்டு என்ன பண்றது? அவனே சொல்லுவான், இந்த உலகத்துல இருக்கிற அன்பு இன்னத்துக்கு அப்படின்னுவான். இவனே மத்தவங்க கிட்ட போய் அன்பு காட்ட மாட்டான். ஆனா அவன் சொல்லுவான், இந்த உலகத்துல இருக்கிற அன்பு எதுக்கு? என்னை ஏமாத்திட்டாங்கப்பா. நீ ஏமாற்றப்பட்டா என்றால் நீ யாரையோ ஏமாத்தி இருக்கிற. உன் அன்பு பொய்யா இருந்ததுனாலதான் அந்த அன்பை உன்னால ருசி பார்க்க நம்ப முடியல. அல்லேலூயா. அன்பு உண்மையுள்ளதா இருக்கணும். இயேசுவின் அன்பை போல அழியாத அன்புள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். அந்த அழியாத அன்பு நமக்குள்ள இருக்கும் என்றால் கடைசி பரியந்தம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க அவர் வல்லமையானவர். ஏதாவது ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவங்க மேல நம்ம பகையை வளர்க்கவே கூடாது. அவளை போல யாருமே இல்லைன்னு சொல்லி தூற்றக்கூடாது. எதை செய்தாலும் நாம என்ன செய்யணும், அது மட்டும்தான் உண்மையா ஒரு காரியம் இருக்கணும். பாஸ்டர் எப்படி பாஸ்டர் அவங்க மட்டும் எதுவுமே செய்ய மாட்டாங்க, நான் மட்டும் ஏதாவது செய்யணும்னு நீங்க சொல்றீங்களே, அது என்ன விதத்துல லாஜிக்கான ஒரு விஷயம், எந்த விதத்துல நியாயம்? ஆண்டவர் இந்த உலகத்துல வரும்போது நீ ஏதாவது எனக்கு செய்வன் வந்தா பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றணும், அவ்வளவுதான். நான் உனக்கு ஏதாவது செய்யணும். அதுதான் ஆண்டவர் சிலுவை மரத்துல தொங்கி தன்னுடைய ஜீவனை நமக்காய் கொடுத்து இந்த உலகத்துக்கு மறுபடியும் உயிரோடு கடந்து போனார். அவர் வரும்போது எதையும் எதிர்பார்த்து வரல. அவருக்கு தெரியும், நீ என்ன கன்னத்துல அறைவ, காட்டி கொடுப்ப, முள்முடி சூட்டுவ, செத்துட்டுனான்னு சொல்லி ஈட்டிய குத்தி பாப்பன்னு எனக்கு உங்களுக்கு தெரியும். செத்தவனை என்ன செத்து போன என்னையும் நீ விட்டு வைக்க மாட்டேன். ஆண்டவருக்கு நல்லா தெரியும். மரித்தனான்னு சொல்லி என்ன பாப்பேன்னு உனக்கு நல்லா ஆண்டவருக்கு தெரிந்தும் இந்த உலகத்துல மரணத்தை கணித்து வந்த ஒரே ஒரு எல்லாருக்கும் பிறப்பு தெரியல. பிறப்பு கணிச்சு சொல்ல முடியும். நமக்கு பர்த்டே டேட் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் முதல்ல சர்டிபிகேட்ல கேட்கறது என்னன்னா பிறந்த தேதி என்ன, உன்னுடைய பர்த்டே டேட் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. உன்னுடைய இறப்பு சான்றிதழ் கொடு அப்படின்னு இறக்க போறவங்க கேட்க முடியுமா? பிறக்கிறது தான் அறிய முடியும், இறக்குறது யாராவது அறிய முடியுமா? ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்டா ரெண்டையுமே சொல்லுவேன். நான் பிறப்பதையும் அறிவேன், இறப்பதையும். எல்லாத்தையும் கணித்து வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அன்புடையவருடைய அன்பு தான் நமக்குள்ள வேணும். இந்த அன்பு யாருக்குள்ளலாம் இருக்கோ அவ எங்க போனாலும் சுகமா இருக்க கர்த்தர் உதவி செய்வார். சில இடத்துல தடுமாற்றவர போராட்டவர் ஆனாலும் அந்த போராட்டங்களிலே கர்த்தர் அவனை தாங்குவார். காரணம் என்ன? அவனுக்குள் இருக்கிறது அகாப்பே அன்பு, இயேசுவின் அன்பு. ஆமென். அந்த அன்புக்குள்ள வாழதான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென். மூன்றாவது ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 8:28 பக்கம் சொல்லுங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாம என்ன பண்ணணுமா? அறிந்திருக்கிறோம். இந்த வேதம் அழகா சொல்லுகிற ஒரு வார்த்தை, அன்றியும் அவருடைய தீர்மானம் நம்மை அழைத்திருக்கிறது. அவர் தீர்மானத்தின்படிதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நாம, இந்த வார்த்தை சொல்லுகிறது, அதாவது அவருடைய அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும். அப்ப கர்த்தரிடத்திலையும் கர்த்தர் உண்டாக்கின அநேக மனிதர்களிடத்திலையும் நம்ம கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? சகலமும் நன்மையானதை மாத்திரம்தான் அந்த மனிதனுக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவர். அப்போ கர்த்தர் தான் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். அவருடைய அன்புக்குள்ள இருக்கிற நாம, அவருடைய அன்பை பின்பற்றுகிற நாம், அவருடைய அன்பை கடைபிடிக்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குமா? சகலமும் எதை செய்தாலும் ஆசீர்வாதம், எதை செய்தாலும் மேன்மை, எதை செய்தாலும் வெற்றி, எதை செய்தாலும் மகிமை. அப்ப சகலமும் நன்மையாய் கர்த்தர் மாற்ற அவர் போதுமானவர். யாருக்கு இது கிடைக்குமா? கர்த்தருடைய அன்பு, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, கர்த்தருடைய அன்பை மற்றவரிடத்தில் சொல்லுகிறவர்களுக்கு. நாம எதையுமே செய்ய மாட்டோம், யாரிடத்திலும் அன்பு காட்ட மாட்டோம், யாரையும் அன்பாய் பாவிக்க மாட்டோம், யாரிடத்துல தாழ்மை உள்ளவனா நடந்து கொள்ள மாட்டோம். ஆனா என் வாழ்க்கையில மட்டும் எல்லாமே நன்மையா நடக்க வேண்டும் என்பது நியாயமா? யோசித்து பார்க்கிறேன். எப்ப பார்த்தாலும் கடுன்னு பேசுற குணம், எப்ப பார்த்தாலும் கோபப்படுற குணம், எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விடுற குணம், எப்ப பார்த்தாலும் அன்புன்ற சுவாபம் இல்லாத ஒரு குணம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா? ஆசீர்வாதத்தை பார்க்க முடியுமா?
அம்மா நெல்லு விதைச்சா நெல்லு தானமா அறுக்க முடியும், கம்பை விதைச்சா கம்பு தானே அறுக்க முடியும். நீ கம்பை விதைச்சிட்டு எனக்கு நெல்லு வேணும்னு சொன்ன கிடைக்குமா? நீ எதை விதைக்கிறாயோ அதுதான் உன் அறுவடை. அன்பை விதைச்சா அன்பு இன்னொரு மனுஷன் மூலமா உனக்கு கொடுக்கப்படுகிறது. ஆசீர்வாதத்தையும் நித்திய ராஜ்யத்தில் ஆண்டவனுக்கு வைத்திருக்கிறார். அப்ப நம்ம சைட்ல இருந்து எதுவுமே போகாம நமக்கு மட்டும் வர வேண்டும் என்பது நீதியற்ற ஒரு காரியம், சுயநலமான இருதயம். நிறைய பேர் இது வெறியாங்கமாவே சொல்றாங்க, நான் தப்பு பண்ணுவேன் தான், ஆனா எனக்கு நல்லதுதான் வரும். தைரியம் இன்னைக்கு துணிகரமான பாவம் துணிகரமாய் பேச செய்கிறது. குளிக்கத்தால இந்த பிள்ளை இறந்து போனாங்க. அவன் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, தூக்கில தானே போட போற, சாகடிக்க போற. அப்ப எவ்வளவு ஒரு துணிகரம். அன்பு அற்று போனது. உன்னை நேசிப்பதை போல நீ பிறனையும் நேசிக்கிற அன்பு இயேசுவின் அன்பு. இந்த அன்பு நிறைய பேருக்குள்ள இல்லை. இன்னைக்கு துணிகரமாய் செய்யறது பாவங்கள், துணிகரமாய் பேச்சு செய்யற தவிர உணர்ந்தும் அவன் பேசுற வார்த்தை நான் தவறு செஞ்சுட்டேன்னு தெரியுது, ஆனால் அவன் பேசுகிற வார்த்தை துணிகரமா இருக்கு. என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் நல்லா இருந்தா போ. இந்த அன்பு உலகத்துல நீடிக்கவே நீடிக்காது. ஆனால் இயேசுவின் அன்பு சொல்லுது, சகல நேரங்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார். ஒரு மாத்திரம் சொல்றேன், எதிரில் இருக்கிறவங்க உனக்கு என்ன செய்யறாங்கன்றதை நீங்க பார்க்காது. அதை பார்த்தா உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஐயா புரியுதுங்களா ஐயா? எதிரில் இருக்கிறவங்க உனக்கு நல்லது செய்யறாங்களா, நல்லா பேசுறாங்களா, ஏதாவது கொடுக்குறாங்களா, எதையாவது செய்யறாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களால நன்மை செய்ய முடியாது. ஒன்று தீர்மானத்துக்குள்ள வாங்க, அவங்க எதை செய்தாலும் நான் ஒன்று செய்வேன், ஒன்றே ஒன்றுதான் செய்வேன், என் அன்பு கொடுப்பேன். ஏன் அப்படின்னா என் இருதயம் என்ற பலகையில இயேசு என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. புரியுதுங்களாமா? நீங்க என்னைக்குமே இதை பார்க்கவே பார்க்காதீங்க. இதை பார்த்தா நம்மளால அன்பு காட்டவோ நன்மை செய்யவோ தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளவோ முடியாது. உன்னை குத்துறவங்க குத்துட்டோம், பேசுறவங்க பேசட்டும், ஏசுறவங்க ஏசட்டும், குற்றப்படுத்துறவங்க குற்றப்படுத்தட்டும். ஆனால் உங்க வழியில இயேசுவின் வழியில நீங்க சரியா இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற நன்மை இந்த உலகம் கொடுக்க வேணாம், என் ஆண்டவர் அவர் கொடுக்க. அவர் உலகத்தின் நிமித்தமா நீங்க பெற்றுக்கொள்கிறது எதுவுமே இந்த உலகத்தோட தான் நீங்க விட்டுட்டு போங்க. உலகத்தின் நிமித்தமாய் பெற்றுக்கொள்ளுகிற எந்த ஆசீர்வாதமும் உங்களால பரலோகத்திற்கு கொண்டு போக முடியாது. உலகத்திலிருந்து நீங்க எதுவும் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். அது ஏற்ற நேரத்துல ஏற்ற வேலையில் அது உங்க கையில வரும். அதற்கு முன்னால நீங்க முந்திக் கொள்ளாதீங்க. அவர் செய்ய வல்லமையானவர். நீங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தீர்மானமா சொல்றேன், நீங்க சுதந்திரிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இயேசு கிட்ட இருந்து சுதந்திரப்படுங்க. இயேசுவின் ராஜ்யத்திலிருந்து அதை எடுத்துக்கொள்ள ஆசைப்படுங்க. இயேசுவின் கரத்தின் நிமித்தமாய் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுங்க. இதை தவிர்த்து நீங்க உலகத்துல எதை எடுத்தாலும் அது இங்கே தான் விட்டுட்டு போகும், கொண்டு போகவே முடியாது. ஒரு வசனத்தை படிக்கும் போது அழகா சொல்லுது, ஒரு ஜீவன் ஒரு மனிதன் மரிக்கும் போது ஆத்மா கர்த்தரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது, சரீரம் அதே இடத்துல இருக்கிறது அப்படின்னு படிச்சேன். சரீரம் அதே இடத்துல இருக்கு அப்படின்னு படிக்கும்போது அடுத்த வார்த்தை சொல்லுது, அது கர்த்தருடைய வருகிற வரைக்கும் அந்த சரீரம் அங்கேயே காத்துட்டு இருக்குமா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியாயத்தீர்ப்பு நாள் வருகிற வரைக்கும் நம்ம ஒண்ணு சொல்லுவோம் தெரியுமா? டெத் அடக்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லுவோம், மண்ணுக்கு மண்ணா புழுதிக்கு புழுதியா சாம்பலுக்கு சாம்பலா விதைக்கிறோம்னு சொல்லி அடுத்த வார்த்தை சொல்ல முடியும். ராஜ்யம் வரும்போது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆத்துமா மரித்த உடனே ஆத்துமா ஆண்டவரிடத்துல போயிருந்தான். ரெண்டாவது அந்த சரீரம் அங்கேயே காத்துட்டு இருக்கோம், ராஜ்யம் வருகிற வரைக்கும் அந்த கல்லறையிலேயே காத்துட்டு இருக்கோம். ஐயா 2000 வருஷம் அரசாட்சி, 1000 வருஷம் அரசாட்சியில கர்த்தரோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தான் முதலாவது எழுந்திருப்பாங்க. எல்லாரும் எழுந்திருப்பாங்க,
முதலாவது யார் எழுந்திருப்பாங்கன்னா கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்க போறவங்க எழுந்திருப்பாங்க. இரண்டாவது கர்த்தருடைய ராஜ்யத்துல வாசம் செய்ய முடியாதவர்கள் எழுந்திருப்பாங்க. ரெண்டு பேரையும் ஆண்டவர் நியாய தீர்ப்பு நாளில கொண்டு வருவார். கொண்டு வந்து நியாய தீர்ப்பு நாளில ஒரு நியாய தீர்ப்பு உண்டாகும். தீமை செய்தவன் அக்கினி கடலுக்கும், நன்மை செய்தவன் பரலோக ராஜ்யத்துக்கும் பிரித்து விடப்படுவான். இரண்டாம் மரணமாகி அக்கினி கடலில பாவம் செய்தவனை கர்த்தர் அனுப்புகிறார். ஒரு மனுஷன் மரிச்சுட்டு அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போது இல்ல, இன்னொரு மரணத்திற்காக அவன் காத்திருக்கிறான். நியாய தீர்ப்பு வரும்போது இன்னொரு மரணம் அவங்ககிட்ட இருக்கு. இரண்டாம் மரணமாகி அக்கினி கடல். பாருங்க, அப்போ ஒரு மனுஷன் இறந்துட்டா நம்ம நினைக்கிறோம் அவ்வளவுதான், ஆத்துமா செத்து ஆத்துமா போயிருச்சு, அவ்வளவுதான், சரீரம் மண்ணோடு மண்ணா போயிருச்சு, மண்ணு சாப்பிட்டுடுது. ஆனாலும் ஆண்டவர் உண்டாக்கின அந்த சரீரம் அதே இடத்துலதான் இருக்குமா. அந்த நாள் வரும்போது அது எழுந்திருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போ நாம அன்புள்ளவர்களா இருப்போம்னா, கர்த்தருடைய அன்பு வெளிப்படுத்தோம்னா, சொல்ல நியாய தீர்ப்பு நாளில முதலாவது நாம் எழுந்திருப்போம். நீதியை நடப்பிப்போம் அப்படின்னா நியாய தீர்ப்பு நாளில முதலாவது நாம் எழுந்திருப்போம். அகாப்பே அன்பு இந்த உலகத்திலே நீ விதைப்பா என்றால் கர்த்தருடைய ராஜ்யம் வரும்போது முதலாவது நாம் எழுந்திருப்போம். அல்லேலூயா. தெளிவா புரிந்து கொள்ளுங்க. நான் இந்த உலகத்துல எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துட்டு போயிருவேன், அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லவே இல்லை. இந்த மரணத்தை கூட தாண்டிடலாம். இரண்டாம் மரணம் என்ன சொல்லுதுன்னா அக்கினி கடலாம். அங்க வந்து இது மாதிரி நம்மளால வந்து அடுத்தவங்களை பாதி இப்படி வாழ்ந்துட்டு அப்படி வாழ்ந்துட்டு போகவே முடியாது. அந்த கடல் நரக வேதனை, வலி, வேதனை, துக்கம், கண்ணீர் தான். அந்த கடல் வேண்டாம், அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னா இயேசுவின் அன்புக்குள்ள வந்துருங்க. மற்றவன் அன்பு காட்டுறானோ காட்டலையோ அது பெரிய விஷயம் அல்ல. உனக்குள் இருக்கிற அன்பு யார் உள்ளது, இதை மாத்திரம் தான் நீங்க சிந்திக்கணும். புரியுதுங்களாமா? உங்களை காயப்படுத்தட்டும், பேசட்டும், வேண்டான்னு சொல்லட்டும், நீ எல்லாம் இங்க இருக்காதுன்னு கூட சொல்லட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த ஒரு வார்த்தை பரலோகத்துக்கு. ஏன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா ஏன் சொல்லணும்னா, என்னை உண்டாக்கினவர் அவர்தான். அவருடைய நாமம் இன்பத்திலும் மகிமைப்படட்டும், துன்பத்திலும் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. எல்லா நேரங்களிலும் கர்த்தருக்கு மாத்திரம் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். சில பேர் துன்பம் வந்தாதான் இயேசுவேன்னு கூடுவாங்க, சில பேர் சந்தோஷம் வந்தாதான் இயேசுவேன்னு கூடுவாங்க. ஆனா நீங்களும் நானும் அப்படி அல்ல. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒருவரையே நாம மகிமைப்படுத்தி அவர் ஒருவருக்கே நம்ம அன்புள்ளவர்களாய் நம்ம இருப்போம். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்ற வல்லமையானவர். அல்லேலூயா. பாருங்க, இப்படி கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறார். ஆமாங்க, அவர் யார் அறிந்து வைத்திருக்கிறாரோ அவர்களை தன்னுடைய பிள்ளைகளாய் அவர் நேசிக்கிறார். தன்னுடைய புத்திரர்களாய் அவர் நேசிக்கிறார். தம்முடைய குமாரர்களாய் அவர் நேசிக்கிறார். புரியுதுங்களா? அவரை அறிந்து கொள்ளுகிறவர்களுக்கு மாத்திரம் தான் அந்த ஸ்தானம், இந்த சான்ஸ். நிறைய பேருக்கு ஒரு சான்ஸ் ஒரு கொடுப்பாங்கல்ல, பாத்திருக்கீங்களா டிவில எல்லாம். இந்த 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 விளையாட்டுல நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா இந்த சான்ஸ் உங்களுக்கு, இந்த சீட்டை நீங்க வாங்குனீங்கன்னா, இந்த கூப்பனை வாங்குனீங்கன்னா இந்த சான்ஸ் உங்களுக்கு, இந்த பிரைஸ் உங்களுக்கு, இந்த ஆஃபர் உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அதிர்ஷ்டம் இருந்தாதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், இயேசுவின் இடத்துல வாழறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் வேணும்னா அவருடைய பிள்ளை என்ற அங்கீகாரம் நமக்கு வேணும். இயேசுவின் அன்பு நமக்கு வேணும். அந்த அன்பு இருந்தா தான், அந்த கிருபை இருந்தா தான் இயேசு கூட வாழறதுக்கு ஒரு சான்ஸ். யாருக்கெல்லாம் விளங்குது? நான் எதுவுமே இந்த உலகத்துல செய்ய மாட்டேன், நான் இயேசுவோட நான் வாழறதுக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னா, இந்த உலகம் ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்கும். எது? உலகத்தின் காரியத்திற்கு. ஆண்டவர்லாம் எப்படின்னா ஒரே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். அவர்கிட்ட வந்து முரண்பாடே கிடையாது. நீ அப்படியே சைட்ல வந்து பின்னாடி வெளியே போயிரு, அப்புறம் வந்து உன்னை பார்த்துக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாள் சொல்றதுனால
ஒரு முறை நான் வேலையில் இருக்கும்போது நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசுவாங்க. ஒரு ஐயா மட்டும் பேசலாம், என்கிட்ட வந்து பேசுவார். எப்பவும் பேசுவார். ஏன்னா இவர் எப்போ பார்த்தா அங்கே வந்து வணக்கம் சொல்கிறாரு, வந்து பேசிட்டே இருக்கிறாரு. அவருடைய குணங்களை எனக்கு அப்போ தெரியல. என்னத்துக்கு இப்படி நம்ம கிட்ட இவ்வளோ வலிஞ்சு பேசுகிறாரு. நம்மளை பார்த்தோன்னே அப்படியே கம்மியமா அப்படியே வந்துட்டே இருப்பாரு. சார் வணக்கம் சார் அப்படின்னாரு. என்னத்துக்குன்னு சொல்லுங்க. ஒரு நாள் அவன் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வந்தார். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரும்போது நேராக வந்துட்டு, சார் நான் வந்திருக்கேன், சாப்பிட வச்சுக்கிட்டு சாப்பிட வச்சுட்டு சார் சேர் எங்களுக்கு கொண்டு ஒரு 5 சேர் ரெடி பண்ணிக்கோங்க, உங்கள் வேலையாக இருக்கும் உட்காந்துருங்க. உட்காந்துட்டு சார் எடுத்துன்னு கொடுக்க சொல்லு, டோக்கனை வாங்கிட்டீங்க. இல்லை சார் ஃபேமிலி தான் சார். கரெக்ட் தாங்கய்யா, டோக்கன் வாங்கிட்டீங்களா? சார் என் மனைவி என் பிள்ளைங்க. சரிங்க, எப்போ டோக்கன் கொடுப்பீங்க? தானே சார், பார்த்து பண்ணுங்க சார். அப்ப மனுஷனுடைய அன்பு ஏதோ ஒரு காரியத்தை நம்பி நிக்குது பாருங்க. அவர் எனக்கு அது முடிஞ்சு கும்பிடு போடும்போது எனக்கு தெரியல. ஒரு நாள் அந்த கும்பிடுக்கு காரணம் என்னன்னு அவர் வெளிப்படுத்தினார். தெரிஞ்சவங்க தானே சார், நம்ம பேரும் பழக்கணும் தான். நான் பழகினேன், அந்த பசங்க கடவுளுக்கு நான் துரோகம் செய்ய முடியுமா? ஏன் நீங்க சாப்பிடுங்க, சரி ஓகே கூப்பிட்டு வந்துட்டீங்க, நான் உங்களுக்கு ஒன்று செய்யறேன், சாப்பிடுங்க, நான் பில்லு போட்டு வந்து தரேன், பே பண்ணிடுறேன். அதுக்கும் ஒத்துக்கலையா? இவர் 4 டைம் வந்து எனக்கு கும்பிடு போட்டாருன்னா நான் வந்து அவருக்கு ஓனருக்கு துரோகம் செஞ்சு இவருக்கு நீதி செய்யணும்னு அவர் நினைக்கிறார். அவர் எவ்வளோ சொன்னேன், அவருக்கு மறைச்சு நான் செய்யலாம், மேல இருக்கிறவருக்கு மறைச்சு என்னால் செய்ய முடியாதுயா. அவருக்கு நான் பதில் சொல்லிடுவேன், இவருக்கு என்னால் பதில் சொல்லவே முடியாது. ஒரே ஒரு தீர்ப்பு தான், உங்களால நான் அதை சந்திக்க விரும்புகிறேன். தயவா ஒன்று டோக்கன் வாங்குங்க, இதை சாப்பிடுங்க, டோக்கன் வாங்கி தான். மறுநாள் ஏன் வந்தார் அந்த சைடு, இப்படியே பார்த்துட்டு போவார். அப்போ உனக்கு நான் நன்மை செய்தா நீ நன்மை செய்வேன், நான் நீ முடி வச்சுட்டேன், நீ எனக்கு கும்பிடு போட்டாலும் சரி கும்பிடு போட்டாலும் சரி, ஏன் வேலையை நான் கரெக்டா இருக்கேன். அதோட வரவே இல்லை பாருங்க. மனுஷனுடைய அன்பு ஏதோ ஒரு தவறான பாதையில கொண்டு போக திட்டமிடுது. இயேசுவின் அன்பு சரியான பாதையில கொண்டு போக தான் நம்ம திட்டம். அழகா சொல்லுகிறது பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே மூத்தவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு பிதா யாரை அனுப்பினாரோ அவங்களை அறிந்திருக்கிறார்னா அவர் யாரை போல மாத்துறாரோ இயேசுவை போல. நம்ம யாரை போல மாறணும்? பிதா யாரை போல மாத்த விரும்புறாரு நம்மள, அவரை போல தன்னுடைய குமாரனை போல இயேசுவை போல மாற்ற விரும்புகிறார். அப்போ ஒவ்வொரு விசுவாசிகளும், ஒவ்வொரு ஊழியக்காரனும், ஒவ்வொரு சபைகளும் இயேசுவை போல மாறணும். ஒவ்வொரு சபையும் இயேசுவை போல மாறணும். சபைக்கு வருவது, ஆலயத்துல உட்கார்றது, வேதத்தை வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, பாடல் பாடுறது, அந்நிய பாஷை, ஆராதனை, ஜபம், துதி, பாடல், ட்ரம்ஸ், எதவானாலும் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுடைய பிள்ளை நீ இல்லன்னு தெரிஞ்சிட்டாவே பிரயோஜனம் இல்லை. நீ யாரா இருந்தாலும் எதை செய்தாலும் இயேசுவின் அடையாளத்தை நிரூபிச்சு ஆகணும். பாடல் பாடிட்டா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், ஜெபிச்சுட்டா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், கையை தட்டி ஆராதனை பண்ணா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். விசுவாசம் ஆராதனை பண்றாங்க. ஒரு வார்த்தை சொல்லுது, பிசாசுக்கே தெரிதான் இயேசு என்பவர் உலகத்தில் இருக்கிறார். ஆனா மறைமுகமான சில பிசாசுங்க இயேசு இருக்கிறார்னு அறிய மாட்டேங்குது. உண்மைதாயா? ஆராதனைக்கு வராங்க, ஜெபிக்கிறாங்க, பாடல் பாடுறாங்க, வெள்ளை வஸ்திரத்தை தரித்தவர்களா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கே தெரியல இயேசுன்ற ஒருத்தர் உலகத்துல வாழ்கிறார், இருக்கிறார், நம்ம கூடவே இருக்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. அவருக்குன்னா தெரியும், அவர் பார்த்து நகராரு. யாரு கேட்கிறா? பைபிளை தூக்கி அக்கில வச்சுன்னு போறவங்க, மாரோடு அணைச்சுன்னு போறவங்க கேட்கிறாங்க. அவருக்குன்னா தெரியும், அவர் இங்க வந்தாதான் தெரியும். அவர் வந்து 2000 வருஷம் ஆச்சு, 2000 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நீ இப்ப வந்துட்டு ஒரு 15 வருஷம் கூட அவளை பூமியில வந்து
ஆனா பேசுற பேச்சு. அவருடைய பிள்ளைன்னு நீ அடையாளம் எடுக்கலன்னா எவ்வளோ வெண் வஸ்திரத்தை தரித்தாலும் ஜீரோ தான். ஐயா ஒன்று மாத்திரம் சொல்றேன், இந்த ஜீரோக்கு ஒரு அடையாளம் வேணும்னா பக்கத்துல ஒரு ஹீரோ வரணும். ஏன் ஒரு ஜீரோ இருக்கு, அதுக்கு மதிப்பு இருக்கா ஐயா? அதுக்கு பக்கத்துல ஏதாவது ஒண்ணு வந்தாதான் அதோட மதிப்பு கூடும். உங்க மதிப்பு எப்ப கூட தெரியுமா? உங்க பக்கத்துல அவர் வந்தாதான். நீங்க தனிச்சிருந்தா மதிப்பு வராது. அவர் பக்கத்துல வரணும், அவர் கூட நிக்கணும், அவருடைய அன்புக்குள்ள நீ வாழணும். அப்பதான் உங்களுக்கு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? ஜீரோவா நான் இருப்பேன் இப்படியே இருந்துட்டு போயிடுவேன், அப்படியே தான் தனிச்சிருக்க முடியும். அவர் கூட இருந்தா மாத்திரம் தான் மதிப்பு. உண்மையா சொல்றேன், கர்த்தருக்குள்ள இருக்கிற நாம அவருடைய மதிப்புக்குள்ள அவருடைய அன்புக்குள்ள வாழ நம்மை நாம் ஒப்பு கொடுக்கணும். கடைசியா ஒன்று சங்கீதம் 145:20 வாசிங்களேன். 145:20. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். ஆமாங்க, கர்த்தரில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் என்ன பண்றாரா? காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். இப்ப புரியுதா? கர்த்தரில் அன்பு கூறாதவங்க யாரா? கர்த்தருக்குள் இருக்கிறவங்க அன்பு கூறாதவர்கள் யாரா? கர்த்தர் பேரை சொல்லிட்டு அன்பு காட்டாதவங்க யாரா? கர்த்தருடைய ஊழியத்துல இருந்துகிட்டே மத்தவங்க மேல அன்பு காட்டாதவங்க, அன்பு செலுத்தாதவங்க, அன்புன்ற வார்த்தை தெரியாதவர்கள் யாரா? துன்மார்க்கர்னா யார் தெரியுமா? பாவம் செய்தவன், அநியாயம் செய்தவன், அக்கிரமம் செய்தவன், திருடன், கள்ளன், கொலைக்காரன், வேசித்தனம் உடையவன், விபச்சாரம், எல்லா வார்த்தையும் அவனுக்கு பொருந்தும். துர்மார்க்கன் என்ற வார்த்தை, இந்த வார்த்தை மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தை எல்லாம் படிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து படிங்க. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். கர்த்தர் மேல் அன்பா இருக்கிறவங்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஹலோ, ஆண்டவர் மேல அன்பா இருக்கிற நீங்க, ஆண்டவருடைய அன்புக்குள்ள வாழ்கிற நீங்க காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ரகசியமா தெரிஞ்சுக்குங்க, அநேகருக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த ரகசியம் வலுவானது, வல்லமை உடையது. கர்த்தருடைய அன்புக்குள்ள நிலைச்சிருங்க, கர்த்தருடைய அன்புக்குள்ள காத்துருங்க. துரோகம் செய்யறேன், பேசட்டும், திட்டட்டும், கண்ணி வைக்கட்டும், உங்களை பார்த்து நான் உங்களை வாழ விட மாட்டேன்னு சொல்லட்டும். கர்த்தருக்கு முன்னால ஒண்ணு சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் அன்பு என்னோடு கூட இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருங்க. காலில் இருக்கிற தூசியை தட்டி விட்டுட்டு வாங்கய்யா. அது உங்களோடு கூட ஒரு நியாயத்திற்கு நாள் உங்களுக்கு முன்னால வந்து பதில் சொல்லுங்க. அன்பு மாத்திரம் இழந்துடாதீங்க. அன்புக்குள்ள இருக்கிறவங்களை கர்த்தர் காப்பாத்துறாங்க. யாருடைய அன்புக்குள்ள? இயேசுவின் அன்புக்குள்ள. அந்த அன்புக்குள்ள இல்லாத துர்மார்க்கரை அவர் என்ன செய்யறாரா? அவரே அழிக்கிறார். அவருடைய கையில நம்ம வாழறதா சாகிறதா நீங்க தான் முடிவெடுக்கணும். பார்த்துட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய கையில வாழணுமா சாகணுமா, முடிவு உங்க கையில தான். வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவருடைய அன்பு காட்டுங்க. எதிரில எதையும் பார்க்காதீங்க. எதிரில இருந்து என்ன வருது, ஏதாவது ஒண்ணு செஞ்சு பக்கத்து வீட்டுக்கு போறாங்க, உனக்கு நாய வந்துச்சு, போன வாரம் தீபாவளி, போன மாசம் தீபாவளி கொண்டாட முறுக்கு தானே அவன், நான் மட்டும் எதுவும் கொடுக்கணும்? பிரியாணி செஞ்ச வாசனை வந்துச்சு, சரி நானும் மறைமுகமா போய் கேட்டேன், உங்க வீட்டுல பிரியாணியா செய்யறீங்க, அப்ப கூட கொடுக்கல, அப்ப நான் மட்டும் எப்படி கொடுக்கணும்? அன்னைக்கு குழம்புலன்னு வந்து கேட்டான், நான் குத்தேன். இன்னைக்கு நான் போய் கேட்கும்போது குத்தானா? இதெல்லாம் தூக்கி தொலை போட்டுருங்க. அவன் கொடுக்குறான், செய்யறான், செய்யல, அவன் அவ்வளவுதான், அவன் அவ்வளவுதான், நீங்க அவ்வளவா? அவ்வளவுதான். உங்களுடைய கேட்டகரி, அவங்களுடைய தகுதி தராதரம் அவ்வளவுதானா? உங்களுடைய ஆசை அவ்வளவுதானா? உங்களுடைய அன்பு அவ்வளவுதானா? ஏசு அன்பு இதெல்லாம் எதிர்பார்க்காதுங்க. அவன் கொடுக்குறான், அவன்
அவன் வாங்குறான், அவன் செஞ்சான், அவன் செய்யல, எதை கொடுத்தாலும் கொடுக்காமே நீ போனாலும் நான் உனக்கு கொடுத்துட்டே இருப்பேன். நான் உன் தகப்பன், அழியாத அன்புடைய தகப்பன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க தீர்மானம் எடுத்துருவீங்க, யார் எதை பேசினாலும் பரவாயில்ல, நான் அவங்க கூட பேசுறேன். நீண்ட வருஷத்துக்கு அப்புறம் 30 வருஷம் 30 வயசு ஆக போகுது, 40 வயசு ஆக போகுது. சிரிக்கிறாங்க, என்னையா 10 வயசை கம்மி பண்ணி பின்னாடி போறேன், 40 வயசு முடிஞ்சு கிளம்ப நான் நிக்க போறேன். நேற்று நைட்டு தான் யோசிச்சேன். எனக்கு ஒரு 2 மாசமாவே செஸ்ட் பெயின் இருக்கு, 2 மாசமாவே பெயின் இருக்கு. அது என்ன பெயின் எனக்கு தெரியல. மனைவி சொல்லும் போது கேஸ் ட்ரபிள் அது மாதிரி நேற்று உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தால் டக்குன்னு நடுமுதுகு ஃபுல்லாக வந்து க்ரிப்பாக பிடிச்சிருச்சு. இன்னி வரைக்கும் நிற்க முடியல, அப்படிதான் திரும்ப முடியல, அப்படி மழையும் அவ்வளோ க்ரிப்பாக பிடிச்சிருக்கு. இங்கே பெயின் இருந்துகிட்டே இருக்கா. அப்போது கொஞ்சம் அந்த மாத்திரையை போட்டு அப்படி வாக் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு, 40 வயசு தொட்டுட்டல, அதுதான் பலவீனம் வந்துச்சு. ஆனால் ஒன்று ஆண்டவர் எனக்கு பேசுனார், உன் சரீரத்துக்கு தான் பலவீனம், உன் ஆத்மாவுக்கு இல்லை. உன் சரீரத்துக்கு தான் பலவீனம், உன் ஆத்மா பலமுள்ளதான் இருக்கு. ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருக்கு. ஒன்று மாத்திரம் சொல்றேன், நம்முடைய வயசுக்கு உண்மையா சொல்றேன், நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தருடையவர்களாய் மாத்திரம் தான் இருக்கும். 25 வருஷம் 40 வயசு கிட்ட ஆகும்போது இத்தனை வருஷம் வரைக்கும் எங்க அத்தைக்கும் நாங்களும் பேசக்கூடாத பக உணர்வு கிடையாது. மன்னிச்சுட்டு விலகிட்டோம். ஆனா கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னால அக்காவோட வீடு பிரதிஷ்டை அன்னைக்கு பத்திரிக்கை வைக்க நோட்டீஸ் வைக்க போகும்போது அப்போ பேசும்போது என் அத்தை அழுதாங்க. அவங்களுக்கு என்ன செய்யுது, உங்களை தூக்கி வளர்த்துருக்கோம்டா, உங்களை எல்லாம் நாங்கள் தூக்கி வளர்த்துருக்குறோம். ஆனால் உண்மைதான், தூக்கி எங்கள் அம்மா வளர்க்கலன்னு சொல்ல முடியாது. எங்கள் அம்மா அவங்க வீட்டு வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க, வீட்டு வேலை நிறையா இருக்கும், அது செய்யறதுக்கே நேரம் சரியா இருக்கும். எங்கள் அத்தைக்கு தான் எங்களை தூக்கி வளர்த்தவங்க. அவங்க தான் எங்களை வந்து அப்போல்லாம் வந்து தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க, சாப்பாடு விட்டுருவாங்க, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. உண்மையா நாங்கள் உண்மையை சொல்கிறேன், எங்கள் அத்தை மார்கள் மேலேயோ எங்கள் சித்தப்பாக மேலேயோ எங்களுக்கு கோபங்களோ வைராக்கியமோ பகையோ கிடையாது. என்ன ஒன்று, சில வார்த்தைகள் சில காயங்கள் பேசும்போது நாங்கள் மன்னிச்சு ஒதுங்கிட்டோமே தவிர பகை உணர்வு வைக்கல. ஒரு நாள் அவங்க அழுகும்போது சொன்னாங்க, அப்பா அம்மா தான் அப்படி இருக்கிறாங்க, நீங்க கூடவா அப்படி இருக்கீங்க. அவரே வார்த்தை சொன்னேன், காலங்கள் முடிஞ்சு பரவாயில்ல, நாம இப்படி இல்லை, கர்த்தருடைய அன்புல நம்ம இருக்கிறோம். இதுக்கு மேல பகையோ பழியோ எதுவும் நமக்கு நம்ம அன்புள்ளவர்களா சொல்லும் போதே மேலத்தை அழுதுட்டாங்க. உண்மையா சொல்றேன், ஒரு பெரிய ஒரு பாரம் எங்களை விட்டு மாறின மாதிரி நான் வாழ்றேன். ஏன்னா ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கிறோம், பகை உணர்வோட பழி உணர்வோட. உண்மையா விதண்டாவாதத்தோட வாழ்ந்தா கிறிஸ்துவ வாழ்க்கை. இப்படி வாழற கிறிஸ்துவன்னு சொல்ல முடியுமா, இயேசுவின் அடையாளம்னு சொல்ல முடியுமா? எனக்கு அப்புறம் தோணுச்சு. உடனே ஆண்டவருக்கு அந்த மனப்பூர்வமாக உட்காந்து சொன்னேன், மன்னிச்சிருங்கப்பா, நான் ஒப்புரவா எங்கள் அத்தைகிட்ட பேசணும். எங்கள் அத்தை மாமா என்ன ஆர்த்திகா சொல்ல வீட்டுக்கு வந்துருப்போம். ஒரு பாரம் நம்ம விட்டு உண்மையே சொல்லலை, மன்னித்து பாருங்க, பெரிய பாரம் நம்ம விட்டு இறங்கி போறதை நீங்க உணர்வீங்க. அன்பு காட்டி பாருங்க, பெரிய பாரம் உங்களை விட்டு விலகி போறதை பார்ப்பீங்க. பகை உணர்வு இருக்க பாரம் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா உங்களால கண்டுபிடிக்க முடியாது, ஏதோ ஒரு பாரம் இருந்துட்டே தான் இருக்கும். ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், கர்த்தருடைய அடையாளம் நான் அப்படின்னு நீங்க நிரூபிச்சீங்கன்னா, நான் கர்த்தருடைய அடையாளம்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா, கர்த்தருக்குள்ள மாத்திரம் இருங்க, அவருடைய அன்புக்குள்ள மாத்திரம் இருங்க. இந்த வேதம் தெளிவா சொல்றாரு ஆண்டவர், கர்த்தருடைய அன்புல இருக்கிறவங்களை அவர் காப்பாற்றுகிறார். துர்மார்க்கனையோ கர்த்தருடைய அன்பில் இல்லாதவனையோ தன்னுடைய கையினால் அவர் அழிக்கிறார். கடைசியா சொல்றேன், அவரால் நீங்க ஆக்கப்படணுமா அழிக்கப்படணும், தீர்மானம் உங்களுக்கு. அவர் கையினால் ஆக்கப்பட வேண்டுமா அழிக்கப்பட வேண்டுமா, நீங்க தீர்மானம் எடுக்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.